எடுத்துக்காட்டு 7.24 ஓர் உருளையின் மீது ஓர் அரைக்கோளம் இணைந்தவாறு உள்ள பொம்மையின் மொத்த உயரம் 25 சென்டிமீட்டர் ஆகும். அதன் விட்டம் 12 சென்டிமீட்டர் எனில் பொம்மையின் மொத்த புறப்பரப்பை காண்க. ஒரு உருளை இருக்கு. அந்த உருளைக்கு மேலே எப்படி இருக்குன்னா அரைக்கோளம் இணைந்த மாதிரி ஒரு வடிவில் உள்ளது. இதோட மொத்த உயரம், பொம்மையின் மொத்த உயரம் 25 சென்டிமீட்டர். இப்போ பொம்மையின் உயரம் கொடுத்துருக்காங்க. பொம்மையின் உயரம் ஈக்குவல் டு 25 சென்டிமீட்டர். அதன் விட்டம் D is equal to 12 சென்டிமீட்டர். விட்டம் D is equal to 12 சென்டிமீட்டர். அப்போ இதனுடைய ஆரம் எவ்வளவா இருக்கும்? ஆரம் R is equal to D/2 equal to 12 divided by 2 6 சென்டிமீட்டர். அதனுடைய ஆரம் R is equal to 6 சென்டிமீட்டராக இருக்கும். இப்போ இதுதான் என்னென்னா உருளையோட ஆரம் மற்றும் அரைக்கோளத்தின் ஆரம். அரைக்கோளத்தில் இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கிறதும் என்னதான் ஆரம் தான். ஓகேங்களா? இப்போ அதோடைய மதிப்பும் 6 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு உருளையோட உயரமோட மதிப்பு தெரியணும். உருளையின் உயரம் ஈக்குவல் டு உருளையின் உயரம் இஸ் ஈக்குவல் டு பொம்மையின் உயரம் மைனஸ் இந்த அரைக்கோளத்தோட உயரம். அரைக்கோளத்தோட உயரமும் ஆரமும் சமமாக தான் இருக்கும். அதனால இங்கே என்ன பண்ண போறோம்னா அரைக்கோளத்தின் ஆரம்னு எழுத போறோம். அரைக்கோளத்தின் ஆரம். உருளையோட உயரம் எவ்வளோ? 25 சென்டிமீட்டர். அரைக்கோளத்தின் ஆரம் 6 சென்டிமீட்டர். இது ரெண்டையும் கழிச்சா நமக்கு உருளையோட உயரம் 19 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஈக்குவல் டு 19 சென்டிமீட்டர். அடுத்து இந்த கேள்வி என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா பொம்மையின் மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மொத்த புறப்பரப்பு. இப்போ மொத்த புறப்பரப்பு அப்படிங்கிறது எதெல்லாம் சேர்ந்ததுன்னா அரைக்கோளத்தோட வலைப்பரப்பு, அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு கூட்டல் உருளையின் வலைப்பரப்பு கூட்டல் உருளையின் அடிப்பரப்பு. உருளையின் அடிப்பரப்பு ஈக்குவல் டு அரைக்கோளத்தின் வலைப்பரப்புக்கு ஃபார்முலா 2πr². உருளையின் வலைப்பரப்பு 2πrh. உருளையின் அடிப்பரப்புக்கு ஃபார்முலா πr². 2πr² plus πr² is equal to 3πr² plus 2πrh. இந்த 3π r² r into rன்னு எழுதலாம். ப்ளஸ் 2πrh. இதுலேயும் பையா இருக்குது, இங்கேயும் பையா இருக்குது. அதை காமனாக வெளியே எடுத்தோன்னா πr into 3r plus 2h. இப்போ π into r மதிப்பு 6 சென்டிமீட்டர். 3 into 6 plus 2 into h. உயரம் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 19. π into 6 3 18. 19 into 2 38. இப்போ இது ரெண்டையும் கூட்டினா 56 கிடைக்கும். π into 6 into 56. பையோட மதிப்பு 22 டிவைடட் பை 7. 7 8 56. இப்போ என்ன கிடைக்கும்னா 22 into 6 into 8. 6 8 48. 48 22 பெருக்கும் போது 1056ன்னு கிடைக்கும். சரியா? இதுதான் உருளையின் மொத்த புறப்பரப்பு 1056 சதுர சென்டிமீட்டர்.